இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 6:16. உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளில் நடக்கிறீர்கள். ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். உம்ரி ராஜாவும் ஆகாப் ராஜாவும் ரொம்ப தீமையான மனிதர்கள். இவங்க 2 பேருமே அந்நிய தேவர்களை வழிபடுறவங்க. இஸ்ரவேலர்களும் இவங்களோட பாதையில் நடந்ததுனால தேவன் இஸ்ரவேலர்கள் மேலே கோபம் கொண்டு கஷ்டத்தை சுமப்பீர்கள்னு சொல்கிறாரு. இப்பவும் சில பேர் இயேசு கிறிஸ்துவை வழிபட்டுக்கிட்டே அந்நிய தேவர்களையும் வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்நிய தேவர்களை வணங்காமல் இயேசு கிறிஸ்துவை மட்டும் வணங்குவாங்க. ஆனால் அந்நிய தேவர்களை வழிபடுற மாதிரி சில சாஸ்திரங்கள் பார்த்துக்கிட்டு தீட்டுன்னு பார்த்துக்கிட்டு சில சடங்குகளை அவங்களும் இயேசு கிறிஸ்துவை வழிபடுறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கையில் கயிறு கட்டுறது, நெத்தியில் குங்குமம் வைக்கிறது, இப்படி பண்ணிக்கிட்டே இயேசு கிறிஸ்துவை வழிபடுவாங்க. நாங்கள் இந்த திருச்சபையை சேர்ந்தவங்க, நாங்கள் அந்த திருச்சபையை சேர்ந்தவங்க, அதனால் இப்படி நாங்கள் தேவனை வணங்குவோம்னு சொல்லுவாங்க. எந்த திருச்சபையாக இருந்தாலும் தேவன் ஒருவர் தானே, தேவனுடைய வார்த்தையும் ஒன்று தானே. அப்புறம் எப்படி திருச்சபையில் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? மற்றவங்கள பார்த்து நாமளாக உண்டு பண்ணினதான் இது எல்லாமேவும். இப்போலாம் சில திருச்சபையில் அன்னை மரியாளுக்கேவும் பொட்டு வச்சு அலங்கரிச்சிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு அன்னை மரியாள் இருக்கும்போதும் சரி, இயேசு சாமி உயிர் விட்டு மறுபடியும் உயிர் தெளிந்து அதுக்கப்புறமும் அன்னை மரியாள் சரி ஒரே மாதிரியாக தான் வாழ்ந்தாங்க. அவங்க மரிக்கும் போதும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்து மரித்தாங்க. தேவனும் எதையும் மாற்றலை, அன்னை மரியாளும் எதையும் மாற்றலை, தேவனை வழிபட்ட உண்மையான மனிதர்களும் எதையும் மாற்றலை. ஆனால் சில மனிதர்கள் செய்கிற தப்புனால மற்றவங்களோட வழிகளில் பின்தொடர்ந்து நடக்கிறதுனால திருச்சபையில் பிரிவினை உண்டாகி மனிதர்களுக்கு இடையில் வேறுபாடுகள் உண்டாகி ஒத்துமை இல்லாத கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி செய்கிறது எல்லாமே தேவனுக்கு அருவருப்பானது. ஏன் கர்த்தர் பாகால் சிலைகளை அழிச்சு போடுங்கன்னு சொன்னபோது அதோட பலிபீடத்தையும் மேடுகளையும் அழிக்க சொன்னார்? மனிதர்கள் இந்த மாதிரி தேவனை வழிபடக்கூடாதுன்னு தானே. கிறிஸ்தவர்களாக இருந்து அந்நிய தேவர்களை வழிபடுறவங்க மேலே தேவனுக்கு எவ்வளோ கோபம் எரிச்சலும் இருக்குமோ அதே அளவுக்கு அந்நிய தேவர்களை வழிபடுற சடங்குகளை கொண்டு தேவனை வழிபட்டாலும் இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை என்னவோ அவர் எப்படி நாம் வழிபடணும்னு சொன்னாரோ அதன்படியே வழிபடணும். ஆமேன்.